வணக்கம் நண்பர்களே. நமது புராணங்களில் பல விசித்திரமான மற்றும் பிரம்மாண்டமான உயிரினங்களைப் பற்றி கேட்டிருப்போம். அதில் மிக முக்கியமான, உலகையே மிரட்டிய ஒரு நாகத்தை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் பார்க்கப் போகிறோம். அதுதான் நாகராஜன் வாசுகி. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெற இந்த பாம்பை வைத்து என்ன செய்தார்கள்? சிவபெருமானின் கழுத்தில் இது எப்படி மாலையாக மாறியது என வாருங்கள் இந்த வீடியோவில் காணலாம். இந்து புராணங்களின்படி வாசுகி என்பது ஒரு சாதாரண பாம்பு அல்ல. அதுதான் நாகங்களின் அரசனான நாகராஜன். இவரே நாகலோகத்தின் அரசனும் ஆவார். ஆம், புராணங்களில் நாகலோகம் என்ற ஒரு உலகம் இருப்பதாகவும் அங்கு வாழும் நாகர்களின் அரசராக வாசுகி நாகராஜன் இருந்ததாக கூறப்படுகிறது. நாகர்கள் என்பவர்கள் சாதாரண பாம்புகள் மட்டுமல்ல, அவர்கள் மனித உருவமும் நாக உருவமும் எடுக்கக்கூடிய அதிசய சக்தி உடையவர்கள் என புராணங்கள் கூறுகின்றன. நாக உலகம் செல்வங்களாலும் இரகசிய அறிவாலும் நிறைந்ததாக வர்ணிக்கப்படுகிறது. வாசுகி நாகராஜன் மகா முனிவரான காசிப முனிவர் மற்றும் கத்ரு ஆகியோருக்கு மகனாக பிறந்தவராவர். மகாவிஷ்ணுவின் படுக்கையாக இருக்கும் ஆதிசேஷன் இவருடைய மூத்த சகோதரன் ஆவார். வாசுகி நாகராஜன் அளவிட முடியாத நீளமும் பிரம்மாண்டமான சக்தியும் உலகையே அழிக்கும் வல்லமை கொண்ட ஆலகால விஷம் என்ற கொடிய விஷத்தையும் கொண்டது. மேலும் அவருக்கு ஆயிரக்கணக்கான தலைகள் இருந்ததாகவும் அவரது உடல் மலை போல் பெரிதாகவும் கண்கள் நெருப்பு போல் பிரகாசித்ததாகவும் புராணங்களில் வர்ணிக்கப்படுகிறது. வாசுகி பாம்பின் வரலாற்றில் மிக முக்கியமான பகுதி சமுத்திரமந்தன் எனப்படும் பார்க்கடல் கடைதல் ஆகும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மரணமில்லா பெருவாழ்வு தரும் அமிர்தம் தேவைப்பட்டது. அதற்கு அவர்கள் பார்க்கடலை கடைய முடிவு செய்தார்கள். அதற்காக மந்திரமலையை கடாயாகவும் வாசுகி நாகராஜன் கயிறாகவும் பயன்படுத்தப்பட்டார். வாசுகி நாகராஜனை மந்தார மலையில் கயிறாகச் சுற்றி ஒரு புறம் தேவர்களும் மறுபுறம் அசுரர்களும் பிடித்து இழுத்து கடைந்தனர். வாசுகியின் தலைப்பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் பிடித்து கொண்டனர். அசுரர்கள் தங்களின் பலத்தை காட்டவே தலைப்பகுதியை பிடித்தனர். ஆனால் அதுவே கடைசியில் அவர்களுக்கு வினையாக முடிந்தது. கடலை கடையும் போது வாசுகியின் வாயிலிருந்து வெளிவந்த விஷப்புகை அசுரர்களை பலவீனப்படுத்தியது. பார்க்கடலை பல 100 ஆண்டுகள் கடைந்ததால் வலி தாங்க முடியாமல் வாசுகி பாம்பு தன் வாயிலிருந்து ஆலகால விஷத்தினை கக்கியது. அந்த விஷம் உலகையே அழிக்கும் அளவுக்கு வெப்பத்தையும் புகையையும் உமிழ்ந்தது. அப்போது உலகை காக்க சிவபெருமான் அந்த கொடிய விஷத்தை தானே குடித்தார். அது அவருடைய தொண்டையிலேயே தங்கிவிட்டதால் சிவனின் கழுத்து நீல நிறமாக மாறியது. இதனாலே அவருக்கு நீலகண்டன் என்ற பெயரும் வந்தது. பார்க்கடல் கடைந்து முடிந்த பிறகு வாசுகி பாம்பு தனக்கு நேர்ந்த காயங்களினாலும் தன் விஷத்தால் உலகிற்கு ஏற்பட்ட பாதிப்பை கண்டும் வருந்தி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தது. வாசுகியின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அதற்கு காட்சியளித்தார். வாசுகி சிவனிடம், இனி என் விஷத்தால் யாருக்கும் ஆபத்து வரக்கூடாது, எனக்கு முக்தி வேண்டும் என்று வேண்டியது. சிவபெருமான் வாசுகியை ஆசீர்வதித்து அதை தன் கழுத்தில் மாலையாக அணிந்து கொண்டார். சிவபெருமானின் கழுத்தில் இருக்கும் பாம்பு வேறு யாருமல்ல, அது வாசுகிதான். தன் உடலையே கயிறாக கொடுத்து உலகிற்கு அமிர்தம் கிடைக்க காரணமாயிருந்த வாசுகி பாம்பு இறுதியில் இறைவனின் கழுத்திலேயே இடம் பிடித்தது. சுயநலமில்லாத தியாகத்திற்கு எப்போதும் உயரிய இடமே கிடைக்கும் என்பதற்கு வாசுகியின் வரலாறு ஒரு சிறந்த உதாரணம். வாசுகி நாகன் என்பது ஒரு புராண கதாபாத்திரம் மட்டுமல்ல, அவர் சக்தி, பக்தி, தியாகம் மற்றும் மர்மத்தின் அடையாளமாக விளங்குகிறார். இந்திய புராணங்களில் நாகங்களுக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவத்தை வாசுகியின் கதைகள் வெளிப்படுத்துகின்றன. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் வரலாற்று ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம்ம கருநிழல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி.